ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஜெயா டிவிக்கு டீட்டெயில்டா எழுதி அனுப்புங்க. முக்கியமா உங்க ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்புங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சிம்பிளா காலையில டக்குன்னு பண்ற மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். கோவக்காயும் உருளைக்கிழங்கும் யூஸ் பண்ணி ஒரு சாதம் பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. கோவக்காய் உருளைக்கிழங்கு சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வடித்த சாதம் 2 கப், நறுக்கிய கோவக்காய் 1 கப், நறுக்கிய உருளைக்கிழங்கு 1 கப், வெங்காயம் 1 கப், வரமிளகாய் 5, கடுகு அரை டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், தனியா 3 டீஸ்பூன், வெந்தயம் 1 பிஞ்ச், கட்டி பெருங்காயம் சிறிய துண்டு, பட்டை அரை இன்ச், மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கோவக்காய் உருளைக்கிழங்கு சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருக்கு. தாளிக்கிறது முதல்ல என்னென்னு பார்த்துருவோம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் சீரகம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் சேர்க்க போகிறேன். வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தை நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கோவக்காயும் உருளைக்கிழங்கும் மட்டும் சேர்த்து பண்ணலாம். நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வெங்காயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா போதும். இதில் பூண்டு அதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நான் வெங்காயம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல். விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம். லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இந்த கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோன்னா கோவக்காய் ஒரு 10 கோவக்காய் நான் வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிக்கணும். இது கூடவே வந்து உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வேகும். உருளைக்கிழங்கும் அதே மாதிரியே நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கணும். தேவையான உப்பை இப்போ சேர்த்துருவோம். இந்த காய்க்கு தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் காய் வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே வறுத்து பொடி பண்ணிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். நாம் வறுக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ராப், இது எப்பயும் சொல்கிறது தான், நம்ம மிளகாலாம் வறுக்கிறதுனால கொஞ்சம் நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் இந்த காயிலே வந்து பெருங்காயம் லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், இந்த காயோடையும் சேர்த்துக்கலாம். ஸோ கட்டி பெருங்காயம் வந்து ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து சேர்க்குறேன். கட்டி பெருங்காயம். இது கூடவே வந்து காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா சேர்க்குறேன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை வந்து ஒரே ஒரு அரை இன்ச்சுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப வேண்டாம். பாருங்கள், ஒரே ஒரு பீஸ் பட்டை. இது கூடவே வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் சேர்த்துருவோம். உளுத்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பும் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் தனியா அது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரே ஒரு பிஞ்ச். கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தீயாமல் வறுத்துக்கணும். லைட்டாக அந்த கோல்டன் கலர் வரா மாதிரி. இதில் நான் தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை. அப்படி நீங்கள் தேங்காய் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொப்பரை தேங்காயும் சேர்த்துக்கலாம்.
இல்லைன்னா ஃப்ரெஷ் தேங்காயை வந்து லாஸ்ட்டாக லைட்டாக அந்த ஈரப்பதம் போக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். தேங்காய் இல்லைனாலும் நம்ம இதை பண்ணலாம். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கும்போது தேங்காய் போட்டால் கெட்டு போயிடுமோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அதனால் தேங்காய் இல்லாமல் நீங்கள் இதை பண்ணலாம். அப்படி தேங்காய் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் நல்லா வறுத்துட்டிங்கன்னா வந்து கெட்டே போகாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறாமல் லைட்டாக அந்த கோல்டன் கலர் வரணும், அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக வேணால், இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோவக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டும் நல்லா வெந்திருக்கும். ஸோ அது பார்த்துடலாம். பாருங்க, ஸோ ரெண்டும் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம வறுத்து பொடி பண்ணதை சேர்த்துருவோம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அது மாதிரி சாதம் வடிக்கும் போதும் நம்ம உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். அப்படி தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு எப்பயுமே அப்பளாமோ வடாமோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், வடித்து வச்சுருக்க சாத்தை சேர்த்துறேன். நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். எது இருக்கோ அதை வச்சு டக்குன்னு பண்ணுறதுக்கு தான் ஒரு ரெசிபி. அதுவும் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கணும், அவ்வளோதான். டிஃபன் பாக்ஸ்க்குன்னு இல்லை, நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சௌரியம் தான். ஒரு தயிர் சாதம் கலந்துட்டு அப்பளாமோ வடாமோ பொரிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஒரே ஒரு ஸ்பூன் நெய். அவ்வளோதான். கோவக்காய் உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. இதை பிளேட்டிங் பண்ணிவிடுவோம். மிளகா கொத்தமல்லி போட்டுடலாம். கோவக்காய் உருளைக்கிழங்கு சாதம் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கோவக்காவை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அதிலே சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அது அந்த பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே அந்த பக்கம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயம், வரமிளகா, ஒரே ஒரு பட்டை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் காய் நல்லா வெந்திருக்கும். பொடி பண்ணதை அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் வந்து உதிரியாக வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தையும் அதிலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்துட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கோவக்காய் உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. நம்மளுடைய டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி. ஸோ கோவக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து பண்ணியிருக்கோம். நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் போடலாம், இல்லை கோவக்காவும் போடலாம். இது கூட நீங்கள் வந்து குடமிளகா போட்டால் கூட நல்லாயிருக்கும். குடமிளகாயும் கோவக்காயும் கூட சேரும், குடமிளகாயும் உருளைக்கிழங்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கூட நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு கூட நீங்கள் வந்து காம்பினேஷன் இந்த மாதிரி ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க என்ன ரெசிபி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் பிரியா. வணக்கம் பிரியா. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன ரெசிபி? இன்னைக்கு வந்து ஒரு கிட்ஸ் ஸ்பெஷலு சோயா லாலிபாப் செய்ய போகிறோம். சோயா வந்து ப்ரோட்டீன் ரிச்டு ஒரு ஃபுட்டு. ஸோ வந்து அது நார்மலாக கொடுத்தும் போது அந்த ஸ்மெல்லை சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து ஃப்ரை ஐட்டம்ஸு இல்லை கிரேவியாக செஞ்சாலுமே வந்து அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாலிபாப் ஷேப்பில் நம்ம கொடுக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட் அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே மேம். சோயா லாலிபாப் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. சோயா லாலிபாப் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் 4 ஸ்லைஸ், வேக வைத்த உருளைக்கிழங்கு 1/2 கப், பிரெட் கிரம்ஸ் 1 கப், வேக வைத்த சோயா சங்க்ஸ் 1/2 கப், மைதா மாவு 1/2 கப், சோம்பு 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 1 கப், கருவேப்பிலை சிறிதளவு,
கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. சோயா லாலிபாப் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க என்ன பண்றீங்க? உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நான் பிரியா, காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மேம். நான் இங்கே கோயம்பேட்லேருந்து வந்திருக்கேன். ஓகே. சமையல் வந்து உங்களுக்கு பேசிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஆமாம், அம்மா வந்து ஒர்க்கிங்ன்றதுனால 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணது தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணது. ஆஃப்டர் மேரேஜ் ஃபுல்லாக சமையல். எது வந்து ரொம்ப ஸ்பெஷல் உங்களுது? ஸ்பெஷல்னு இல்லை மேம், ஹஸ்பண்ட் என்ன கேட்குறாரோ ட்ரை பண்ண வேண்டியதுதான். அது இல்லை, சில டிஷ் வந்து பண்ணால் கூட அடிக்கடி கேட்பாங்க இல்லையா? அடிக்கடி கேட்குறது வந்து சிக்கன் கிரேவி கேட்பாங்க. ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? கிட்ஸ் ஸ்பெஷலாக? ஸ்பெஷல் இது வந்து என்னோட பையனுக்காக ட்ரை பண்ணுது. ஸோ அவனோட ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கணும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அவனுக்கு அந்த பாக்ஸும் எம்டியாக வரணும். ஸோ அதுக்காக இது யோசிச்சு பண்ணது தான். சரி, இப்போ எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ, இது வந்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம் மேம். உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸு. ஸோ இந்த சோயா சங்க்ஸை வந்து ஒரு 1/2 an hour வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து சோம்பு. ஸோ இது வந்து டைஜஷனுக்கு, பொட்டேட்டோ ஆட் பண்ணுறதுனால டைஜஷனுக்கு தான் இதுவுமே. அப்புறம் பெருங்காயம், ரெண்டுமே வந்து டைஜஷனுக்கு. ஏன்னா கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகணும். ஸோ அதுக்காக. ஓகே. கலருக்காக மஞ்சள் தூள். ஓகே. நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா. இது வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா போட்டுக்க வேண்டாம். ஓகே. கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் தூள். பசங்களுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம காரம் கம்மியா. இதுவுமே ஆப்ஷனல் தான் மேம். இதுக்கு பதில் நம்ம பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம், மிளகு தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லையா? அது வந்து அவங்க சாப்பிடும் போது அது தெரியும். ஸோ ஒரு வாய் வந்தாலே வந்து நெக்ஸ்ட் வாய் அது கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இது. இதுக்கு பதில் நீங்க ஹெல்த் கான்ஷியஸா இருந்தால் மிளகு தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் பொடியா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிறது தெரியாது. நெக்ஸ்ட் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி. இல்ல புதினா கூட சேர்க்கலாம் இல்லையா? புதினாவும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டேஸ்ட்டுக்காக உப்பு. ஓகே. லாஸ்டா கொஞ்சம் ஆனியன். நல்ல பொடியா கட் பண்ணிருக்கணும் எல்லாம். அவதேனா சேர்ந்து வரணும் இல்லையா? இது சேர்ந்து வர்றதுக்காக ஆல்ரெடி நம்ம வந்து பைண்டிங்காக எடுத்து வச்சிருக்கோம் மேம் பிரெட் க்ரம்ஸ். இது வந்து கோட்டிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் டைட்டாக பைண்ட் ஆகும். ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு போட்டால் கூட நமக்கு ஒரு கோட்டிங் கிடைக்கும் தான். உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு லூசன் ஆகும் அந்த டவ். ஸோ அதனால பைண்டிங்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது அடிக்கடி பண்ணுவீங்களா உங்க வீட்ல? ஆமாம் மேம். இதோட வேற என்ன காம்பினேஷன்லாம் பண்ணி இது கூட வந்து இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து இதுல நீங்க சிக்கனும் வந்து கீமா மாதிரி பண்ணி போட்டுக்கலாம், மட்டனும் கீமா மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். வேற ஏதாவது சம்டைம்ஸ் வந்து ஃபிஷ் கூட நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே. வேற என்ன காய்கறிகள் சேர்க்கலாம்? காய்கறியில வந்து இதுலயே வந்து நீங்க பாயில்டு கேரட்டு, பாயில்டு ப்ரொக்கோலி, இதெல்லாம் காலிஃப்ளவர் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே நல்லா சேர்ந்தாப்புல வந்திருக்கு. அவ்வளோதான். ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு மேம். இப்போ ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இந்த பேட்டரில் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம்? பேட்டரில் வந்து மைதா ப்ளஸ் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு ப்ளஸ் சில்லி பவுடர். ஓகே. ஸோ இது லம்ஸ் இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். இந்த மைதாக்கு அளவெல்லாம் கிடையாது, ஏன்னா நம்ம மேலே கோட் பண்ணுறது தான். நமக்கு எந்த அளவு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சரி, இப்போ லாலிபாப் ரெடி பண்ணி. இப்போ லாலிபாப் செய்ய போகிறோம். இப்போ ஸ்டஃபிங் கொஞ்சம் எடுத்துட்டு சென்டர் பிரெட் வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா மேம். பிரெட் ஸ்லைஸை வந்து ரவுண்ட் ஷேப்ல லாலிபாப் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் பிரெட்டோட டேஸ்ட் பிடிக்காதவங்க வந்து வெறும் இந்த ஸ்டஃபிங்கே கூட நீங்க வந்து அந்த ஸ்டிக்ல வச்சுக்கலாம். பட் பிரெட் நீங்க சேர்க்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா வரும். ஓகே. ஸோ இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கும்ல, ஸோ அதை வந்து இந்த ஸ்டஃபிங்க்கு சென்டர்ல வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டிக் வந்து ஸ்டிக் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கு மேலே இன்னொரு பிளட் ஸ்லைஸ் வச்சு கார்னர்ஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணணும். சென்டரில் ஸ்டஃபிங் இருக்கும், கார்னரை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடணும். ஓகே. இப்போ அவ்வளோதான், லாலிபாப் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து மைதால டிப் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ்ல டிப் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும். வச்சிடணும். அதுக்கப்புறமா பொரிச்சுண்டா போதும். ஆமாம். லாலிபாப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த மைதா வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் நல்லா கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா பிரட்டி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு கூட நம்ம பொரிக்கலாம் இல்லையா? பொரிக்கலாம் மேம். ம், இப்போ ஸ்கூல் ம். விட்டுட்டு வர பசங்களுக்கு நீங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவங்க ஆ. வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரை பண்ணி கொடுக்க மட்டும் நம்ம கரெக்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிக்கணும். ஆமா. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிடலாம். இப்போ லாலிபாப்லாம் ரெடி ஆகிடுது. எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ லாலிபாப்பை வந்து எண்ணெயில போடு. நான் இப்போ இது போட்டதும் நம்ம திருப்பி விடக்கூடாது. ம். பிரெட் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஒன் சைட் குக் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம் lollipop. சோயா லாலிபாப் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சோயாபீன் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அது, மஞ்சப்பொடி, மிளகாய் தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, வெங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம லாலிபாப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிரெட் ஸ்லைஸ் வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் வச்சுட்டு நம்ம அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் அதிலேயே வச்சுட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மைதா மாவு கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக அந்த பக்கம் இருக்கும், அதையும் நல்லா சேர்த்து ஃபுல்லாக கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல லாலிபாப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் எண்ணெய் வச்சுருப்போமா, அது நல்லா காஞ்சிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த லாலிபாப்பை பொரிச்சு எடுத்துடணும். அப்புறம் தக்காளி சாஸோட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சோயா லாலிபாப் ரெடி. சோயா லாலிபாப் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி பண்ணி காமிச்சதுக்கு, ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக கிட்ஸ் ரெசிபி பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி எல்லாமே வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் கூட சொல்லலாம். ஏன்னா டிஃபன் பாக்ஸ் அப்படின்னும் போது என்ன கொடுக்குறதுன்னு யோசிப்போம். அடுத்தது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் மத்தியானம் ஃப்ரீ டைமில் இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா பசங்க வந்த உடனே டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.